பேர் சொல்லுவாங்க, "யமனோட வாகனம் எருமை" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, கலியுக காலத்துல யமனோட வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரு, பைக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000 பைக்கு. பைக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கு போவும். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, கால அந்த பைக்ல வச்சுட்டே ஓட்டிட்டு போறான். 2 பேரு ரோட்ல பேசிக்கிட்டே போறது. ஏன்னா, அவங்க 2 பேரு பேசுறதுக்கு இடமும் இல்ல, நேரமும் இல்ல. அவங்க 2 பேரும் பேசிட்டு போனா தான் இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனை தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட பேசிட்டே போவாங்க. மொபைல பார்த்தீங்கன்னா, கழுத்த இப்படியே வச்சுட்டு போறாங்க. கண்ணு முன்னு தெரியாம ஃபாஸ்ட்டா ஓட்டுறது. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, லேடீஸு, வயசானவங்கலாம் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப படுமோசம். டிராஃபிக் ரூல்ஸே தெரியாது. கால தேய்ச்சிக்கிட்டே ஓட்டுவாங்க. லைசென்ஸ் யார்ட்டயும் கிடையாது. பைக்கு பார்த்தீங்கன்னா, பைக் ரேஸும் இதில ரோட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா பழைய ஆட்டோ, காரு, டூ வீலரு அதில வர கரும்புகை சுவைச்சாலே சீக்கிரம் கேன்சர் வந்து மனுஷன் இறந்து போயிடுவான். இண்டிகேட்டரே போடுறது கிடையாது. இண்டிகேட்டர் போடாம பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு திரும்புறது. யார் வராங்கிறதே தெரியாது. திடீர்னு திரும்பிடுவாங்க. அதுவும் மைனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 18 வயசு கூட ஆகாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு